கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்திலிருந்து இந்நாட்களில் நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு பரதீசில் பிரவேசம் என்பதாகும். பரதீசு பரலோகத்திற்கு முந்தியபடி, அதில் பிரவேசிக்கக்கூடிய மக்களுடைய தகுதியை குறித்து, அதற்கு முற்பட்ட பரதீசின் வரலாற்றை குறித்து இன்றைய நாளிலே பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பாக்கியவான்கள் என்ற சொல் நிறைய இடங்களிலே இடம்பெறுகிறது. பெற்றைய நாட்களிலே அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு செய்தியாக நாம் பார்ப்போம். இன்றைய நாளிலே பாக்கியவான்கள் யார் என்பதை முக்கியமாக இந்த 14ஆம் வசனம் நமக்கு அறிவுறுத்துவதை நாம் பார்ப்போம். முதலாவதாக ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள். இதற்கு முன்பாக அந்த அதிகாரம் இழந்து போனவர்கள். இரண்டாவதாக வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். இதற்கு முன்பாக வேறு வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்பட்ட கள்ளரும் கொள்ளைக்காரர்களும். மூன்றாவதாக அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள், ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து பார்க்கிறோம். ஒவ்வொன்றாக பரதீசிலே பிரவேசிக்கிறவர்களுடைய தகுதி அல்லது தகுதிகள் என்று பார்க்கும் பொழுது, ஆதாமுடைய காரியத்தில், ஆதாமுடைய வரலாற்றிலிருந்து நாம் பார்ப்பது சால பொருத்தமாக இருக்கும். ஆதாமிடத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்காதே, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவா என்று சொல்லியிருந்தார். ஆதாம் கேட்டு அமைதியாக இருந்தான். ஏவாளை பிசாசு தூண்டிவிட்டான். ஏவாள் அந்த கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்து அவளை தூண்டிவிட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் பிறந்தது. ஏதேன் தோட்டத்திலே பாவம் பிறந்தது. பாவத்தினுடைய விளக்கம், பாவத்தினுடைய விளைவு, பாவத்தினுடைய விமோசனம், இந்த காரியங்களை கருத்தாக கற்றுக்கொண்டால் ஜீவ விருட்சத்தின் கனி அதை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். பாவத்தின் விளக்கம், ஏராளமான விளக்கங்கள் வேதத்திலே சொல்லப்படுகின்றன. தீய நோக்கம் பாவமே, அநியாயம் செய்வது பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம், ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும், பின்னர் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். இப்படியாக பாவத்தின் பல விளக்கங்களை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, வேதத்திலே பாவம் என்ற வார்த்தையும் பாவங்கள் என்ற வார்த்தையும் பயன்படுகின்றன. கிரியைகளில் செய்யக்கூடிய பாவங்கள், செயல் வடிவமான பாவங்கள் எல்லாமே பாவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதே வேளையில் நமக்குள்ளே பாவத்தன்மை உண்டு. ஆதாமின் கீழ்ப்படிதலினாலே பாவம் உலகத்திலே பிறந்து மரணம் உலகத்தை ஆண்டு கொண்டது என்று சொல்லி
ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே. ஆக அவர்கள் பாவத்தினாலே அந்த பாவம் நம்மை ஒட்டி கொண்டது. நம்முடைய பெற்றோர் நமக்கு சில சொத்துக்களை எழுதி தந்துவிட்டு கடந்திருப்பார்களே, ஒரு வீடு அல்லது ஒரு வயல் அல்லது ஒரு கட்டடம் அல்லது ஒரு கட்டில், மேஜை, நாற்காலிகள், சில நகைகள், சில பேங்க் பேலன்சஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இப்படி எதையாவது தந்து அவர்கள் கடந்து சென்றிருப்பார்களே, அவர்கள் நமக்கு தந்த சொத்து. அதுபோல் நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் நமக்கு தந்துவிட்டு சென்ற சொத்து பாவம். அவர்கள் தந்த சொத்து பாவம். பாவத்திலேயே நாம் பிறக்கிறோம். We are not called sinners because we commit sins. We are sinners by nature, by birth. பாவங்கள் செய்வதனாலே நாம் பாவிகள் என்று சொல்வதை விட இந்த உலகத்திலே நாம் பிறந்ததினாலே பாவிகள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது பாவத்தின் விளக்கம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அது அப்பாவி அல்ல, அது பாவி என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளை ஓயாமல் அழுகிறது, பால் குடித்த பிறகும் அழுகிறது. ஏன் அழுகிறது? அடிக்கடி திருப்தியற்ற ஒரு மனநிலைமை என்று சொல்லி கிறிஸ்தவ மனோதத்துவ நிபுணர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு பிள்ளையினிடத்தில் நம்முடைய பேனாவை கொடுப்போம். நம்முடைய பேனாவை குழந்தை கையில் கொடுத்து விட்டு அதை திரும்ப வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம். பற்றி பிடித்து கொள்ளும், இழுத்து தான் வாங்க வேண்டும். வாங்கிவிட்டால் இன்னும் சத்தம் போட்டாலும். என்னது அது? பற்றி பிடிக்கும் ஆவி. அது என்ன? பாவம், பாவத்தன்மை என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய பிள்ளையை கீழே இறக்கி வைத்து விட்டு இன்னொருத்தர் பிள்ளை எடுத்து கொஞ்சினால் நம்ம பிள்ளை என்ன செய்யும்? துள்ளும் துடிக்கும், கத்தும் கதரும். பொறாமை. அது என்னது? பாவம். ஒரு குழந்தை பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டு பார்க்க செல்கிறோம். அந்த குழந்தையை தொட்டில் இருந்து தூக்கி முத்தமிட்டு பிள்ளை தட்டி கொடுத்து என்ன சொல்லுகிறோம்? பிள்ளை, நீ நல்ல பிள்ளையா வரணும் என்ன அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஏற்கனவே கெட்ட பிள்ளைன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம அறியாமலேயே ஒரு விசித்திரமான ஆசீர்வாதத்தை பிள்ளைக்கு நாம் கொடுக்கிறோம். பாவம், பாவங்கள் செய்வதனாலே இந்த உலகத்தில் பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலேயே பாவி. பிறந்த குழந்தை ஒன்றும் அப்பாவி அல்ல, பாவி என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சொல்லி 51ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு ஆண் வித்தும் ஒரு பெண் வித்தும் சேர்ந்து ஒரு கரு உருவாகும் பொழுது அந்த கரு உருவாகுதலின் காரியம் என்ன? பிள்ளை பாவத்திலே பிறக்கிறது என்பது உறுதியான ஒரு காரியமாகும். ஆக முதலாவதாக பாவத்தின் விளக்கம். பாவங்கள் செய்வதனாலே பாவிகள் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்ததினாலேயே பாவிகள். விளக்கமாச்சா? இரண்டாவதாக விளைவுகள். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். முக்கியமாக 3 விளைவுகள். என்னதெல்லாம்? முதலாவதாக பிரிவினை, இரண்டாவதாக வேதனை, மூன்றாவதாக மரணம். இந்த 3 காரியங்களையும் அவர்கள் சந்திக்க வேண்டியதாயிற்று. முதலாவதாக பிரிவினை. பாவ மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கும். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே பிரிவினை உண்டாக்கிட்டு என்று சொல்லி ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். கடவுளுக்கு மனுஷனுக்கு இடையே சுடரொளி பட்டயம் வந்தது. எல்லா கதவுகளும், ஏதேனின் எல்லா கதவுகளும் மூடப்பட்டன. ஆதாம் உள்ளே வரவே முடியாது. மூடப்பட்ட கதவுகள். பாவ மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. பாவ மனிதனை அவனுடைய அயலானை விட்டு பிரிக்கிறது. சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை. என்ன காரணம்? பாவம், பொறாமை என்ற பாவம். சவுலை ஆட்கொண்டதினாலே, ஆக்கிரமித்ததினாலே அடுத்தவன் எப்பொழுது சாவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். பாவம். இரண்டாவதாக மனுஷனை விட்டு பிரிக்கிறது. முதலாவதாக தேவனை விட்டு பிரிக்கிறது, இரண்டாவதாக அயலானை விட்டு பிரிக்கிறது, மூன்றாவதாக அவனை விட்டே பிரிக்கிறது. வாழ இஷ்டமில்லை, வாழ்ந்து என்ன பிரயோஜனம், செத்துறலாம் போல இருக்கு என்று சொல்வார்களே, சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக சில நடிகர்கள், நடிகைகள், சினிமா உலகத்தை சேர்ந்தவர்கள் இப்படி அறிக்கையிடுவதை நான் கேட்டிருக்கிறேன். செத்தரலாம் போல இருக்கு. பாவ மனிதனை சாகடிக்கிறது. காரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் சொல்லி இருந்தார், நீ சாகாதபடிக்கு இந்த கனியை புசிக்காதே. புசித்தான், செத்து போனான். ஆக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வதை விட பாவத்தின் சம்பளங்கள் மரணங்கள் என்று சொல்லலாம். முதலாவதாக ஆத்துமாவிலே மரிக்கிறான், இரண்டாவதாக சரீரத்திலே மரிக்கிறான், கல்லறை தோட்டம், மூன்றாவதாக நித்திய மரணம், அக்கினி கடல். 3 மரணங்கள், பாவத்தின் சம்பளம் மரணங்கள். இதெல்லாம் விளைவுகள்.
முதலாவதாக பிரிக்கப்படுகிறது, இரண்டாவதாக வேதனைப்படுகிறது. வேதனை ஆதாமுக்கு ஏவாளுக்கும் எவ்வளவு பெரிய வேதனைகள். நிலம் சபிக்கப்பட்டது, முள்ளுங்குறுக்கு உழைத்தன, நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபட வேண்டியதாயிற்று. பிரசவ வேதனை பெருகியது. ஆபேல் படுகொலை செய்யப்பட்டான், காயின் தலைமறைவானான். வேதனை நித்தம் அந்த குடும்பத்தில் யுத்தம். முதலாவதாக பிரிவினை, இரண்டாவதாக வேதனை, மூன்றாவதாக மரணம். நீ சாகாதபடிக்கு இந்த கனியை புசிக்காதே. புசித்தான், செத்து போனான். பாவத்தின் சம்பளம் மரணங்கள். ஆக பிரிவினை, வேதனை, மரணம் இவையெல்லாம் விளைவுகள். விளக்கத்தை பற்றி பார்த்தோம், விளைவுகளை பற்றி பார்த்தோம். விமோசனம், பாவத்தின் விமோசனம், ரட்சிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மை ரட்சிக்க வந்தவர் ஆதாம் ஏவாளினால் உண்டான இந்த பரம்பரை பாவத்தன்மை இவற்றிலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். அவர் பிரிக்கப்பட்டார். நம்முடைய பாவம் இயேசுவை பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு கொண்டு வந்து போட்டது. எங்கே? பெத்லகேமிலே. பாவத்தினாலே இயேசு கிறிஸ்து, நம்முடைய பாவத்தினாலே இயேசு கிறிஸ்து பிரிக்கப்பட்டார். சிலுவையிலே தொங்கும் பொழுது அவருடைய கையும் பிதாவின் கையும் சேர்ந்திருக்கும் பொழுது நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கர்த்தர் கற்பித்தாரே. நம்முடைய பாவம் ஆண்டவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது, உலகத்தின் பாவம், உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம் சுமத்தப்பட்ட பொழுது, பாவம் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்குமே. நம்முடைய பாவம் இயேசுவை பிதாவை விட்டு பிரித்ததினாலே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பாவம் இயேசுவை சிலுவையிலே தேவனை விட்டு பிரித்தது. இரண்டாவது வேதனை, அவர் வேதனை அனுபவித்தார். ஏசாயா 53 அதிகாரம் அவருடைய வேதனையின் சித்திரம். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நொய்ய உழுத நிலம் போல அவருடைய சரீரம் காணப்பட்டது. முதலாவதாக அவர் பிரிக்கப்பட்டார், இரண்டாவதாக அவர் வேதனைப்பட்டார், மூன்றாவதாக அவர் மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளமும் சென்றார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மரணமடைந்தார், நம் ஒவ்வொருவருக்காக ஜீவனை விட்டார். நம்முடைய ஆத்துமாக்களை மரணத்திலிருந்து ரட்சிக்க தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். இயேசு கிறிஸ்து ஜீவனை விட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். நமக்காக அவர் பிரிக்கப்பட்டதினாலே, நமக்காக அவர் வேதனைப்பட்டதினாலே, நமக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் சென்றதினாலே, நமக்குள்ளே நம்மோடு வாழ்வதற்காக அவர் உயிரோடு எழும்பினதினாலே பூரண விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு. செய்ய வேண்டியது என்ன? பாவத்தில் இருந்து மனம் திரும்ப வேண்டும். பாவத்தை விட்டுவிட்டு இயேசுவுக்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். 2, அவர் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோட வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நமக்கு விடுதலை. ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்களே, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று சொல்லி அகற்றப்பட்டார்களே. எங்கே? ஆதியாகமம் பாருங்கள். ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 2, 8, 9, தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அங்கே வைத்தார். ஆதாம் அங்கே வைத்தார். 9, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார் என்று வாசிக்கிறோம். ஜீவ விருட்சம் முளைத்தது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மனுஷன் பாவம் செய்தானே, ஆதாமும் ஏவாளும் பாவங்கள் செய்தார்களே. பாவங்கள் செய்த பிறகு அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோமே. அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவர்கள் பாவம் செய்தார்களே. பிறகு 3 அதிகாரம் 22 வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி, நல்லா கவனிங்க, அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார்.
ஜீவ விருட்சத்தின் கனி இனி அவனுக்கு சொந்தமல்ல. அதை புசித்து விட்டால் ஜீவனோடு இருப்பான். வாழ்க்கை முழுவதும், உலக வரலாறு முழுவதும், ஆயுசு நாட்கள் அனைத்தும் ஜீவனோடு இருப்பான். ஏதேன் தோட்டத்திற்கு இது அருவருப்பு, ஏதேன் தோட்டத்திற்கு இது ஆபத்து, ஏதேன் தோட்டத்திற்கு இது அவமானம். ஆண்டவர் அவனை அனுப்பிவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இனி ஜீவ விருட்சத்தின் பக்கத்திலே அவன் வரவே முடியாது. அப்படியாக ஆண்டவர் அவனை துரத்தி விட்டார், அனுப்பிவிட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, இனி ஏதேன் தோட்டத்திற்கு போக முடியுமா? ஜீவ விருட்சத்தின் கனியை இனி புசிக்க முடியுமா? யாராவது? முடியுமே, முடியுமே. ஆண்டவர் அந்த சிலுவை கள்ளனை பார்த்து சொன்னாரே, மனம் திரும்பின கள்ளன், அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். பரதீசில் தானே அந்த ஜீவ விருட்சம் இருக்கிறது, அந்த கனி அவனுக்கு சொந்தமாயிற்றே. ஆக இழந்து போன தோட்டத்தை, இழந்து போன மரத்தை, இழந்து போன கனியை மனுஷன் உரிமை கொண்டாடத்தக்கதாக அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதினாலே, ஆண்டவருக்கு சொந்தமானதினாலே ஆண்டவர் அதை அவனுக்கு சொந்தமாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இது நமக்கு சொந்தமா? இதையெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, இது நமக்கு சொந்தமா? சொந்தம். எங்கே? எபேசு சபைக்கு ஆண்டவர் எழுதும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து குறிப்பிடுகிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. பரதீசு, ஜீவ விருட்சம், கனி எல்லாமே மீண்டும் சொர்க்கமாகிவிட்டது, மீண்டும் கிடைக்கப் பெறுவதாக ஆகிவிட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கள்ளனுக்கு கிடைத்தது எனக்கு கிடைத்தது, உங்களுக்கும் கிடைக்கும். எப்பா? பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜெயங்கொள்ளுகிறவர்கள். பாவத்தின் மேல், உலகத்தின் மேல், மாம்சத்தின் மேல், பிசாசின் மேல் ஜெயங்கொண்டு வாழ்கிறவர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் பேரிலே பற்றுறுதி கொண்டு, விசுவாசம் கொண்டு ஆண்டவரிலே நிலைத்திருப்பது இந்த விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசித்தோம். மீண்டும் ஒரு தடவை அந்த வசனத்தை வாசித்து விடுவோமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 22:14. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், வாசல்கள் வழியாய். இதற்கு முன்பாக கதவுகள் அடைக்கப்பட்டன, இதற்கு முன்பாக தேவனுக்கு மனுஷனுக்கு இடையே சுடரொளி பட்டயம். இப்போ வாசல்கள் வழியாக திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிலதெல்பியா சபை சிறந்த சபை, அதற்கு திறந்த வாசல் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதே போல இனி ஏதேன் தோட்டத்துக்குள்ளே, பரதீசுக்குள்ளே, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே மனுஷன் வர முடியும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு காலத்திலே பாவத்தினாலே துரத்தப்பட்டவர்கள் இப்பொழுது பரிசுத்தத்திலே உள்ளே அழைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இழந்து போன அதிகாரம் மீண்டும் சொந்தமாவதாக வேதத்திலே பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆக 2 காரியங்களை இதுவரை நாம் கண்டோம். முதலாவதாக ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம், 2வதாக வாசல் வழியாக பிரவேசம், 3வதாக வசனத்திற்கு கீழ்ப்படிதல். எங்கே? அதே வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம், 2வதாக வாசல் வழியாய் பிரவேசம், 3 அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். இவர்களுக்கெல்லாம் இந்த பரிசில்கள் பரலோக வாழ்க்கையின் சிறப்புகள் சொந்தமாகும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், கை கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது, நம்முடைய கீழ்ப்படிதல் எந்நாளும் கிடையாது. கிளிப்பிள்ளைகளை தேவன் விரும்புகிறதில்லை, கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு பிரியமானவை கிளிப்பிள்ளைகள் அல்ல, கீழ்ப்படுகிற பிள்ளைகள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கீழ்ப்படியாமை அதற்கு உதாரணம் ஆதாம் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கேள்வி கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் உண்டு. சவுல், புதிய ஏற்பாட்டு பவுல், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே.
அப்போஸ்தலர் 9. திரும்ப இன்னொரு கேள்வி கேட்டானே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவர் பதில் சொல்லவில்லையே. ஊருக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லிவிட்டாரே. எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அவர் விரும்புகிறதும் இல்லை. ஒரு கேள்விக்கு பதில் கீழ்ப்படிய வேண்டும். படிப்படியாக ஆண்டவர் காரியங்களை கற்றுத்தருவார். கீழ்ப்படிய ஆசீர்வாதம். மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படி, முதற்படி கீழ்ப்படி. தொடர்ந்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உருவாக்குவார், ஊன்ற கட்டுவார், உபயோகிப்பார். ஊருக்குள்ளே போ, அங்கே சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டதாக பார்க்கிறோம். கேள்வி கேட்டு அவனைப் போல கீழ்ப்படுகிறவர்கள். விளக்கங்களின் அடிப்படையிலே நாம் வாழ்வதில்லை, விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் வாழ்கிறோம். தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆண்டவர் சில கேள்விகளுக்கு சொல்லுவார், பல கேள்விகளுக்கு சொல்ல மாட்டார். ஆண்டவருக்கே சொல்லவில்லையே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபித்த பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னாரே. அதற்கு பிதாவானவர் என்ன சொன்னார்? நான் உம்மை ஏன் கைவிட்டேன் என்றால் பதில் சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லவில்லையே. கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று தேவனுக்கு சட்டம் இல்லை. அவருடைய இஷ்டப்படி சொல்லுவார், இஷ்டப்படி சொல்லாமல் இருப்பார். விளக்கங்களின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை இல்லை, விசுவாசத்தின் அடிப்படையிலே நமக்கு வாழ்க்கை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சிலர் கீழ்ப்படியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் கேள்வி கேட்டு கீழ்ப்படுகிறார்கள். அதற்கு பலன் உண்டு, அதற்கு பயன் உண்டு. மூன்றாவதாக, சிலர் கேள்வி கேட்டும் கீழ்ப்படிய விரும்பவில்லை. கேள்வி கேட்டும் அதற்கு பதில் பெற்றும் அவர்கள் கீழ்ப்படியவில்லையே. நம்ம மோசே ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் எகிப்திற்கு அனுப்ப போகிறேன், அங்கே போய் நீ என்னுடைய ஊழியர்களை செய்து என் ஜனங்களை பிரித்தெடுத்து எனக்கு ஆராதனை செய்ய கொண்டு போ என்று சொல்லும் பொழுது மறுத்து விட்டானே. ஒன்றன் பின் ஒன்றாக மோசே கேள்வி கேட்டும் கடைசியாக கீழ்ப்படியவில்லையே. ஆண்டவர் விளக்கி சொல்லியும் பதில் சொல்லியும் எல்லாம் அவனுக்கு விளங்கக்கூடிய அளவிலே தெளிவுரைத்தும் கடைசியில் என்ன சொல்லிவிட்டான்? யாரையாவது அனுப்பும். கேள்வி கேட்டும் பதில்களை பெற்றும் கீழ்ப்படியவில்லை மோசே என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக ஆண்டவர் அவனையும் அவனுடைய அண்ணனையும் தள்ளிக்கொண்டு போனார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலர் ஆண்டவர் சொன்னதை மறந்து விடுகிறார்களே. நினிவேக்கு போய் அந்த நகரத்துக்கு விரோதமாய் பிரசங்கி என்று ஆண்டவர் யோனாவிடத்தில் சொன்னார். ஆகா, அதற்கு செவி சாய்க்கவே இல்லையே. ஆண்டவர் சொன்னது தெரியும், ஆண்டவர் எந்த ஊழியத்திற்காக அவனை நியமிக்கிறார் என்று தெரியும். அவனோ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். விலகி ஓடினான், யோப்பா பட்டணத்தில் போய் கப்பலை பிடித்தான், அங்கே டிக்கெட் கிடைத்தது, தங்குவதற்கு இடம் கிடைத்தது, மேல்தட்டுக்கு போனான், உலாவினான், தென்றல் வீசியது, நன்றாக இருந்தது. ஒருவேளை இந்த ஏழை ஊழியனுக்காக ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை மாற்றிக்கொண்டாரோ என்று கூட எண்ணினான். சந்தோஷமாக இருந்தது. ஆரம்பத்திலே தென்றல், போக போக கொண்டல், புயல் வீசியது, அவனை தூக்கி எறிந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கடல் தான் என்னுடைய கல்லறை, சமுத்திரம் தான் என் சமாதி என்று சொல்லி அங்கே பொத்தன்று விழக்கூடிய அளவிலே அவனை தூக்கி எறிந்தார்கள். ஒருவேளை அவன் நினிவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போனதுனாலே, தர்ஷீசுக்கு போகக்கூடிய அளவிலே ஆண்டவர் கப்பலையும் டிக்கெட்டையும் ரிசர்வேஷனையும் அனுமதித்திருந்ததுனாலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை மாற்றிக்கொண்டார். நானும் தர்ஷீசுக்கு போகலாம், இதுவரை போனதில்லை, அங்கேயும் புறஜாதிகள் இருக்கிறார்கள், அங்கேயும் சுவிசேஷம் தேவை, அங்கே போய் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன் என்று எண்ணி இருக்கலாம். ஊழியம் என்பது நாம் இஷ்டப்படி ஆண்டவருக்கு செய்வதல்ல, ஆண்டவருக்கு சித்தமானதை மட்டும் ஆண்டவருக்கு செய்வதுதான் ஆண்டவருடைய ஊழியமே ஒழிய நமக்கு சித்தமானதை எல்லாம் ஆண்டவருக்கு செய்வது ஆண்டவருக்கு அடுத்த ஊழியம் அல்ல, அது அட்டூழியம். இன்றைக்கு ஆண்டவருக்கு சித்தமானதை ஆண்டவருக்கு செய்யாமல் தங்களுக்கு இஷ்டமானதை எல்லாம் ஆண்டவருக்கு செய்ய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு ஊழியங்கள், ரெண்டு விதமான ஊழியங்கள். ஒன்று ஆண்டவருடைய ஊழியம், அடுத்தது அட்டூழியம். ஆண்டவருக்கு சித்தமானதை மட்டும் ஆண்டவருக்கு செய்யுங்கள். கடலில் வீசப்பட்ட யோனா கரைக்கு கொண்டு போகப்பட்டான். அப்போ தர்ஷீசுக்கு போகும் பொழுது கூலி கொடுத்து பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கினான். இப்பொழுது ஆண்டவர் அனுப்பக்கூடிய இடம் நினிவே. எவ்வளவு டிக்கெட்டு, எவ்வளவு செலவு, மீன் அப்படி அங்கே போய் கக்கிட்டு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய பாணியிலே கர்த்தருடைய வழிகளிலே செய்யும் பொழுது காசு தேவையில்லையே, விலைக்கரையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே.
கர்த்தரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நானும் கூட சாட்சி பகரலாம் என்று வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். அங்கே போய் ஆண்டவருடைய சித்தப்படி அவன் போதித்தான். இன்னும் வேறு சில கதைகளும் அங்கே உண்டு. பிற்றைய நாட்களிலே நாம் பார்க்கலாம். ஆக முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாதவர்கள் உண்டு. இரண்டாவதாக கேள்வி கேட்டு பிறகு அந்த கேள்வி கேட்டு விளக்கங்கள் பெற்றவுடனே கீழ்ப்படுகிறவர்கள் உண்டு. இன்னும் சிலர் கேள்வி கேட்டும் விளக்கங்கள் பெற்றும் கீழ்ப்படியாதவர்களும் உண்டு. மூன்றாவதாக ஆண்டவர் சொன்னதை மறந்து இஷ்டப்படி தெரிகிறவர்களும் உண்டு. இன்னும் ஓசியா ஒரு நல்ல ஒரு பாத்திரம், இயேசுவுக்கு அடுத்தாற் போல வேதத்திலே நான் விரும்பக்கூடிய முக்கியமான பாத்திரங்களில் ஒன்று ஓசியா. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அந்த வேசியை திருமணம் செய்து கொள், அவளை திருமணம் செய்த பிறகும் அவள் தன் விபசாரத்தை விட்டு விலகாள், அவளை சேர்த்து கொண்டாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, அது எப்படி ஆண்டவரே? பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டியை தானே திருமணம் செய்ய வேண்டும், ஒரு விசுவாசியை தானே திருமணம் செய்ய வேண்டும். இது எப்படி ஆண்டவரே? சொல்லுவது நீரா அல்லது அசரீரியா அல்லது பின்புறத்திலிருந்து யாராவது கத்தினார்களா? இதையெல்லாம் கேட்கவில்லை. கர்த்தர் சொன்னவுடனே கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக 3 காரியங்கள் இந்த வசனத்திலே முக்கியத்துவப்படுத்தி போதிக்கப்படுகின்றன. பரலோக ராஜ்யத்திலே பாக்கியவான்களாக விளங்கக்கூடியவர்கள் யார் அவர்கள்? முதலாவதாக ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரதீசின் வாழ்க்கையை மீண்டும் அனுபவிக்க தகுதி உள்ளவர்கள். இரண்டாவதாக வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறவர்கள். எப்படி? வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான் சொல்லி ஆண்டவர் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறாரே, அப்படி அல்ல. ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொன்னவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆண்டவர் மூலமாக நானே வாசல் என்று ஆண்டவர் சொன்னார், நானே வழி என்று ஆண்டவர் சொன்னார். பல வழிகள் உண்டு, அதிலே ஒரு வழி நான் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஜீசஸ் இஸ் த ஒன்லி வே டு ஹெவன். ஆண்டவர் மட்டுமே ஒரே வழி என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எல்லா மதமும் சம்மதம் என்று வேதம் சொல்லவில்லை. ஒரே வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. ஏன் நாம் மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்று கூட சொல்லலாமே. ஐயா, நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் இல்ல, நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். We don't belong to a religion, we belong to a relationship with the Lord Jesus. ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவில் ஜீவித்து வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம், இரண்டாவதாக வாசல் வழியாய் பிரவேசம், வாசல் இயேசு. மூன்றாவதாக வசனத்திற்கு கீழ்ப்படிதல். கோடிக்கணக்கான மக்கள் வேத வசனமின்றி வாடி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, வாழ்க்கை நோக்கம் அறியாமல் திக்குமுக்காடி ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு வேதத்தை பரிசளித்து தேவனுடைய கிருபையை நமக்கு தந்து வசனத்தை கை கொண்டு ஆண்டவருக்கு மிகமாக வாழ அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். அந்த அனுக்கிரகத்தை அல்ல தட்டாமல் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வளமான வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, பரலோக ராஜ்யத்தின் பாக்கியங்களை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு தொடர்ந்து போதனைகள் தந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திர சுவாமி. கற்ற காரியங்களை நாங்கள் கைப்பற்றி கை கொண்டு கடைபிடித்து கீழ்ப்படிந்து வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஜீவ விருட்சம் எங்களுக்கும் சொந்தம். வாசல் வழியாக நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். உம்முடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து மாசற்ற பக்தி வைராக்கியமுள்ள பரிசுத்தவான்களாக பாக்கியவான்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.